ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் சுவாமி உம்முடைய வார்த்தை 30, 60, 100 கனி கொடுக்கும்படி செய்யுங்க. மாம்சமாய் வந்திருக்கிற மனுஷர் சுவாமி ஒளியாய் வார்த்தையாய் மாறி இந்த இடத்தை விட்டு செல்ல நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையின் வல்லமையை இந்த காலை வேளையில் நீர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அண்மையில் கடந்த வாரத்தில் இங்கே ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நானும் கேத்தியும் ஒரு ஷாப்பிங் மாலில் நடந்து போயிட்டுருந்தோம். 2 பேரும் அப்படி ஷாப் பண்ணிவிட்டு ஊருக்கு வர்றதுனால ரொம்ப பிஸியாக இருந்ததுனால 2 பேரும் ரொம்ப ஸ்பீடாக நடந்து போயிட்டுருந்தோம். நடந்து போயிட்டே இருக்கிற அதே நேரத்தில் நான் நின்ற அதே தருணத்தில் கேத்தியும் நின்றாங்க. எங்கள் கண்கள் சந்தித்து கொள்ளவில்லை. நிற்கலாமான்னு நாங்கள் பேசிக்கவே இல்லை. என்ன பண்ண போகிறோன்ட்டு நாங்கள் பேசவே இல்லை. இப்படியே ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அப்படியே நின்றுட்டோம். 2 பேரும் பேசலை. பட் வி ஸ்டுட். அந்த இடத்துல நின்றுட்டோம். ஏன்னா அங்கே ஒரு தாயார், ஒரு 60-70 வயது மிக்க ஒரு தாயார் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, உடம்பு முடியாத மாதிரி ஓரமாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட நின்றுட்டு கேட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரேலியன் அந்த லேடி சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சரி நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே கை வச்சுட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவங்களோட இருதயம் திறந்து அவங்க சொன்ன காரியம், எனக்கு போன வாரத்தில் தான் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் அந்த பேட் நியூஸ் வந்துச்சு. என் கார் இனிமேல் கிடைக்காது. இன்சூரன்ஸ் காருக்கு பே பண்ணாது. அதை நினச்சி என்னோடய வீசிங் அதிகமாகிட்டு நான் அந்த வீசிங்கில் கஷ்டப்பட்டுருந்தப்போ தான் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. அப்புறம் வியாழக்கிழமை நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லிட்டு டேவிடும் பசங்களும் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போனோம். அங்கே போனப்போ ரொம்ப பாவமாக ஒரு தாயார் ஓரத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சும்மா இயேசு சாமி தெரியுமா தான் அப்படின்னு கேட்டேன். ஒரு ஹிந்து தாயார். கேட்ட உடனே ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷன், அவங்க மகனால் அவங்க படுக்கிற கஷ்டம், அதனால் கடவுள் வானான்னு சொல்கிறது. கடைசியில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு கோச் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட அவர் ஒரு கிறிஸ்டியன். அவர்கிட்ட சொன்னோம், சரி நீங்கள் இங்கே கிறிஸ்துவராக நீங்கள் இருக்கிற வேலையில் உங்களுடைய முக்கியமான பணி இங்கே கோச் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்க வர மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை இந்த ஊபர் புக் பண்ணிவிட்டு வரப்போ ஒரு டிரைவர் வந்தார். ஸோ எனக்கு செம்ம தூக்கம். ஏன்னா இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். ரொம்ப தூக்கம். எனக்கு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, நீ சொல்லனா யார் சொல்லுவா அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது அவருக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஒரே ஒரு விஷயம், ஒரு கதை தான் சொன்னேன். ஒரு நேராக ஒரு ரோடுக்கு போகிறீங்க. வலது கையில் திரும்ப முடியும், இடது கையில் திரும்ப முடியும். 2 பேர் இருக்காங்க. 2 பேர்கிட்ட வழி கேட்கலாம். வலது கையில் இருக்க மனுஷன் இறந்து போயிட்டுருக்கான். இடது கையில் இருக்க மனுஷன் உயிரோடு இருக்கான். எந்த மனுஷங்கிட்ட நீங்கள் வழி கேட்பீங்கன்னு கேட்டேன். சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சொன்னார், உயிரோடு இருக்கவங்கக்கிட்ட தாங்க வழி கேட்க முடியும் அப்படின்னார். கண்டிப்பாக இடது பக்கம் இருக்க ஆள்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னார். அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட ஏதாச்சும் கேட்குறோன்னா இறந்த கடவுள்கிட்ட கேட்போமா, உயிரோடு இருக்க கடவுள்கிட்ட கேட்போமான்னு கேட்டேன். அவ்வளோதான். ஐ ஸ்ட்ரக் அ கார்ட் வித் ஹிம். அவருக்கு உடனே புரிஞ்சிடுச்சு.
அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்கஷன் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. இறங்குறப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு நான் பைபிள் கொடுக்கட்டுமா, ப்ரே பண்ணட்டுமான்னு. சரின்னு சொன்னார். போயிட்டு அங்கிள்கிட்ட ஒரு பைபிள் கேட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த கதையெல்லாம் அப்படியே பார்க் பண்ணிவிடுவோம். நான் மறுபடியும் இந்த கதைக்கு வரேன். முடிச்சூர் பற்றி பேசலாங்களா? முடிச்சூர் பற்றி என்ன பேசணுன்னா, நான் இங்கே வந்த புதுசில் இது வந்து ஒரு குடிசையாக இருந்த ஒரு கட்டிடம். இந்த குடிசையாக இருந்த கட்டிடம் இப்போ ஒரு பெரிய கட்டிடமாகி நீங்கள் நிரம்பி வழியுது. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த இடத்த வாங்கி இதை பெருசாக்கி மறுபடியும் அது நிரம்பி வழிய போகுது. அதுக்கப்புறம் என்னது? வாட் நெக்ஸ்ட் ஃபார் திஸ் சர்ச்? ஆண்டவர் வந்து நேற்று தினத்தில் எனக்கு தரிசனமாக கொடுத்த வார்த்தையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். தரிசனம்னா வந்து விஷன், நாட் அ விஷன் தட் ஐ சா, பட் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த சபை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்றதுக்குரிய காரியம்தான் இந்த காலையில் வெளில சாமி உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அது என்னென்னா, முடிச்சூர் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்க முடிச்சூர் பற்றி கேத்திக்கிட்டு இருந்து, அவங்க பாட்டி வந்த காலத்தில் இங்கே வந்து பில்டிங்கே கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்களும் கிடையாது. அவங்க வந்து இந்த ஆர்ஃபனேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலத்தில், சோஷியல் ஒர்க் பண்ண ஆரம்பித்த காலத்தில் இங்கே அவ்வளவா கிறிஸ்தவர்களே இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த இடம் நிரம்பி வழிந்து அப்படியே வந்து மற்ற இடத்துக்கும் போக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கும் போயிடுச்சு. ஸோ அப்படி அந்த அளவுக்கு உங்களது பெருசான அப்புறம் உங்களுடைய கனவு என்ன? இந்த இடத்தை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன? முடிச்சூரை குறித்த உங்களோட தரிசனம் என்ன? முடிச்சூரை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னா, கடந்த ஒரு 2 வருஷமாக 2015 முதல் முடிச்சூர் வந்து நியூஸில் இஸ் ஃபார் ஆல் த ராங் ரீசன்ஸ். வெள்ளம் வந்துச்சு, அப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ எல்லாரும் வந்து முடிச்சூர் பற்றி தான் பேசினாங்க. சரிங்களா? அப்புறம் இப்போவும் இந்த வாட்டி வெள்ளம் வந்த உடனே இங்கே மக்களுக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆச்சா இல்லையா? ஆனால் இதை பற்றி வந்து பேசினா மீடியாவில் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிச்சூர் பற்றியே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சூர் வந்து இஸ் ஆக்சுவலி அமங்ஸ் ரெஸ்ட் ஆஃப் சென்னை, மற்ற சென்னை இடத்த காட்டிலும் முடிச்சூர் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணப்படுது. ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் வந்து முடிச்சூரை வந்து மக்கள் சென்னையில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என் கூட வந்து ஐசாயா 9:1 இடங்க யாராச்சும் படிங்க பார்க்கலாம். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் என்ன சொன்னாருமா? உயர்த்தி சொன்னாரா? ஈனப்படுத்தின. புரியுதா எப்படி இருக்கு பார்த்தீங்களா வார்த்தை? செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஈனப்படுத்தின. புரிஞ்சுதுங்களா? முடிச்சூரில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் நடக்குது. முடிச்சூரில் ஹோல் சென்னையில் இல்லை ஹோல் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு சிஎஸ்ஐ சபை இங்கே இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, செபுலோனை வந்து என்ன பண்ணுறாங்க? ஈனப்படுத்தி பேசுகிறாங்க. நப்தலி என்ன பண்ணுறாங்க? ஈனப்படுத்தி பேசுகிறாங்க. அப்படி ஈனப்படுத்தி பேசப்படுகிற ஒரு சிட்டி, ஒரு டவுனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னம்மா சொல்கிறாரு? அது இருட்டிருப்பதில்லை. அப்படின்னா அதோடைய நிலைமை மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதோட நிலைமை என்னது? நிச்சயமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஈனப்படுத்தி பேசப்பட்ட காரியம் வந்து விருதாவாக இராமல் மாறிப்போய் பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் வந்து கலிலின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து நப்தலி, கலிலேயா. சரியா? அப்படி சொன்ன இடத்துக்கு யோவான் 1:45 படிக்கலாம். நத்தானியேல் அப்படின்ற ஒரு சீஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நத்தானியேல் கிட்ட இன்னொரு சீஷன் வந்து, நாங்கள் மெசாயாவை கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் மேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம், வா வந்து பார்க்கலாம் அப்படின்றார். அப்போ வந்து நத்தானியேல் வந்து வேத வசனத்தை நல்லா தெரிந்த ஒரு யூத மகன். அவன் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன சொல்கிறான் அவன்? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமா அப்படின்றான்.
நாசரேத்தில் தான் யார் இருக்கா? கலிலேய பட்டணம் இருக்குது. சரிங்களா? நாசரேத்துக்குள்ளே தான் வந்து கலிலேய பட்டணம் இருக்குது. அங்கேருந்து நன்மை வர முடியுமா அப்படின்றான். இப்போ நான் பேசுகிறதையும் வந்து வெளியில் இருக்க ஜனங்க யாராச்சும் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்கன்னா அவங்க கேட்பாங்க, சென்னை எவ்வளோ பெரிய ஒரு சிட்டி, சென்னை வந்து எவ்வளோ படர்ந்த ஒரு சிட்டி, டவுனில் இல்லாதது, இல்லை அந்த ஐடி ஹைவே இல்லாதது, இல்லை வந்து ஓல்ட் மகாபலிபுரமில் இல்லாதது, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இல்லாத காரியம்லாம் விட்டுட்டு முடிச்சூர்லேருந்து யாதொரு நன்மையும் வர முடியுமா அப்படின்னு ஜனங்க கேட்கலாம். அதாவது ஈனப்படுத்தி பேசப்பட்ட ஒரு டவுன், ஒரு சிட்டி, ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனம். அப்பேற்பட்ட ஜனத்தில் இயேசு சுவாமி என்ன பண்ணுறாரு? அங்கே போயிட்டு முதல்ல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அங்கே தான் போய் செட்டில் ஆகுறாங்க. அவங்க யூத மக்கள்லாம் தவறாக நினச்சிக்கிறாங்க. அவர் அந்த ஊரில் தான் பிறந்தவர்ன்ட்டே நினச்சிக்கிறாங்க. அவரோட சொந்த ஊரை வந்து அவர் ஊருன்னு எழுதுனது எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா கப்பர்நகூமை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் உண்மையாக பிறந்தது வந்து பெத்லஹேம் தான். ஸோ அப்படி வந்து ஒதுக்கப்பட்டு பேசப்படுகிற ஒரு ஏரியா. சரிங்களா? மார்க் 1:9 படிப்போம். மார்க் 1:9. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து போதாத்த கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து இயேசு வர்றார். எங்கேருந்து எதுக்கு வர்றாரு? அவர் வந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்காக வர்றார். கலிலேயாவில் இல்லை, நாசரேத் ஊர்லேருந்து வர்றார். இதை பற்றி எப்போ போட்டிருக்கு? ஒரு 750 வருஷம் முன்னாடி, சுமார் 800 வருஷத்துக்கு முன்பாக. யார் சொல்கிறா? ஏசாயா சொல்கிறாரு, ஈனப்படுத்தி இருக்கிற ஒரு இடத்த ஆண்டவர் மாற்றி போடுவார். ஈனப்படுத்தி இருக்கிற ஒரு இடத்த ஆண்டவர் மாற்றி போடுவார். உடைந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். நறுங்குண்ட இதயம் உள்ள உங்களை ஆண்டவர் மாற்றி போட நிச்சயமாய் வல்லமையாய் இருக்கிறார். அதுதான் தேவ வார்த்தை. தேவ வார்த்தை உங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் பேசிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். அந்த அந்த ப்ராமிஸ் வேர்ஸை விடவே கூடாது. ப்ராமிஸ் வேர்ஸ் தமிழில் அங்கிள் வாக்குத்தத்த வசனம், கரெக்ட். வாக்குத்தத்த வசனத்தை வந்து நீங்கள் விடவே கூடாது. யாராச்சும் ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் அப்படியே அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அதனால தான் சொல்லணும், தினமும் வந்து வேதத்தை வாசிக்கணும். தினமும் வேதம் வாசிக்கிறப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். வாக்குத்தத்த வசனம் கொடுத்துட்டே இருப்பார், மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன ஆகாது? ஒழிந்து போகவே போகாது. அதுதான் வந்து வாக்குத்தத்த வசனமோ ஆண்டவர் பேசுகிற வார்த்தையோ உங்களுடைய ஜெப ஜீவியமோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கொடுக்குற வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சமாகி அப்படியே நிறைவேறும். 800 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த வார்த்தை கொடுத்து. ஏசாயா கொடுக்குறார் 800 வருஷத்துக்கு முன்னாடி. கலிலேயா, செபுலோன் இதெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்ட ஏரியா. இங்கே வந்து யூதஜனன்னா வந்து நல்ல ஜூவிஷ் மக்கள் இருக்கிற மற்ற ஏரியாலாம் இருக்குது. பெத்லஹேம்லாம் இருக்குது. அங்கே தான் வந்து தாவீதோட அரண்மனை இருக்குது. எல்லாரும் அதை தான் உயர்வாக பார்த்தாங்க. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நப்தலியிலேருந்து, நாசரேத்லேருந்து ஆண்டவர் வந்து நிச்சயமாக வந்து அதன் மூலமாய் அந்த இடத்தை உயர்த்துவார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த சேர்மனோட குறிக்கோள் என்னென்னா, இந்த வார்த்தையோட குறிக்கோள் என்னென்னா, ஆண்டவர் வந்து முடிச்சூர் வந்து உயர்த்தணும். ஆண்டவர் வந்து இந்த சபையை உயர்த்தணும். ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும். சரிங்களா? 3 விஷயம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் வந்து முடிச்சூர் உயர்த்தணும், ஆண்டவர் வந்து இந்த சபையை உயர்த்தணும், ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும். அது எப்படின்னு பார்ப்போங்களா? என் கூட வாங்க. ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம் என்னது? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். எங்கே மாற்றினார்? கானாவூரில் மாற்றினார். எப்போ மாற்றினார்?
கல்யாணத்தில் மாற்றினார். சரி, நம்பர் 1. 2வது, ஒரு சுகவீனமாக இருக்க ஒரு அஃபீஷியலோட மகனை வந்து அவர் வந்து ஹீல் பண்ணுறாரு. யோவான் 4. அது எந்த ஊரில் நடக்குது? கானான் தேசத்தில் நடக்குது. அந்த கடைசி வசனம் 54வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் இயேசு செய்த 2வது அற்புதம் போட்டிருக்கோம். சரிங்களா? 3வது என்ன ஆகுதுன்னா, அவர் தேவ ஆலயத்துக்குள்ளே கடந்து போகிறார். மார்க் 1:21வது வசனம் யாராச்சும் படிக்கலாம்? 21, 22, 23. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனை வந்து இயேசு சுவாமி ஹீல் பண்ணுறார். அடுத்தது பார்க்கலாம், மத்தேயு 8:14-15. மத்தேயு 8:14-15. ஒருத்தர் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். எங்கே இருக்கார்? சரி, போதும். எங்கே இருக்காரு? பேதுருவின் வீட்டில் வந்திருக்கார். சரிங்களா? அடுத்து ஒன்று பார்ப்போங்களா? மார்க் 1:32. சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இது எப்போ நடக்குது? முதல்ல பேதுருவோட மாமியார் வீட்டுக்கு வர்றாரு. அங்கே மாமியார் ஜுரமாக இருக்காங்க. அவங்கள தொடுறாரு. அவங்கள தொட்ட உடனே அவங்களுடைய சுகவீனம் நீங்கி அவங்க ஏஞ்சி அவருக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அதே வீட்டுக்கு கூட்டமாக திரளாக ஜனங்க வராங்க. அவங்க எல்லாரையும் வந்து சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? சுகப்படுத்துகிறாரு. அடுத்து லூக்கா 5:3-10 வரைக்கும். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து போதகம் பண்ணார். அந்த போதகம் முடிஞ்ச அப்புறம் சீமோன் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சரி, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களால் மீன்களை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எத்தனை மீன் பிடிக்கிறாங்க? தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், சரிங்களா, என் வேலையில் பிளெஸ்ஸிங் இல்லை, நான் பண்ணுற தொழிலில் பிளெஸ்ஸிங் இல்லை, நான் செய்கிற காரியத்தில் பிளெஸ்ஸிங் இல்லை அப்படின்னா, உங்களுடைய வார்த்தை உங்களோட செயல்பட்டு உங்கள் பிஸ்னஸ்லேயும் நீங்கள் செய்கிற மற்ற எல்லா காரியத்துலேயும் அது வந்து மிகுதியாய் பழுகி பெருகும். ஸோ உங்களோட பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும்னா உங்களுக்கு வேண்டியது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை, உங்களுக்கு வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் இப்போ 1 மணி நேரம் வந்து வேதத்தை படிக்கிறீங்கன்னா அதை டபுள் ஆக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் பிளெஸ்ஸிங் வேணும்னா ட்ரிபிள் ஆக்கிடுங்க. அடுத்தது படிப்போங்களா? ஒரு சுகவீனமாக குஷ்டரோகியாக ஒரு மனுஷன் இருக்கான். 5:1 லூக்கா 5:1. அதில் வந்து கென்னசரேத்தின் கடல் அருகே, எங்கெங்க? கென்னசரேத்தின் கடல் அருகே. 9வது மிரக்கல் வந்து என்ன? மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது. இயேசு என்ன பண்ணாரு? எங்க பண்ணாரு? கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாகமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஓகே, இங்க என்ன தெரியுங்களா ஆகுது? சுகவீனமா ஒரு மனுஷன் இருக்கான். அவனோட எஜமான் வர்றாரு. அவர் வந்து இயேசு கிட்ட கேட்குறாரு. ஆனால் இந்த எஜமான் வந்து யாருன்னா ஒரு ஹை அஃபிஷியல். அவர் வந்து யூத மனுஷன் கூட கிடையாது. அவர் வந்து இந்த சபையை சார்ந்த மனுஷன் கூட கிடையாது. அவர் யூத மனுஷனே கிடையாது. அவர் வந்து ஒரு புறஜாதியார். இந்த புறஜாதியான மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்னோட சர்வெண்ட் வந்து சுகவீனமாக இருக்கான், அவனை ஹீல் பண்ணுங்க அப்படின்றார்.
அவனை சுகப்படுத்துங்கன்றாரு. இயேசு சொல்கிறார், சரி நான் வரேன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அவர் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் வரவானா, அதுக்கு நான் தகுதி இல்லை, என் வேலைக்காரங்களாம் நான் வேலை பண்ணுன்னு சொன்னால் செய்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அவன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து இதே வார்த்தை சொல்கிறாரு, அவன் சுகமாயிடுறான். ஆனால் அதில் உண்மையான ஒரு கருத்து என்னென்னா, மற்ற எல்லா யூத ஜனத்தை காட்டிலும் ஆண்டவர் வந்து இவனை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவனை பார்த்து வந்து ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைஞ்சிடறாரு. இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க, த மேன் ஹூ அமேஸ் ஜீசஸ் அப்படின்னாங்க. ரொம்ப மற்ற எல்லாரையும் காட்டி ஆச்சரியப்பட்டு பெருமைப்படுறதை காட்டில் இவனை காட்டு ஆச்சரியப்பட்டு பெருமைப்படுறாரு. அந்த மாதிரி உங்களை சுற்றிலும் வந்து நீங்கள் பண்ணுற காரியங்களை காட்டிலும் அநேக நான் கிறிஸ்டியன்ஸ் திடீர்னு கடவுளை ஏற்றுப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு பக்தி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சாதாரண சொல்கிற வார்த்தையிலே நம்பிடுவாங்க. நமக்கு ஒரு 20 தீர்க்கதரிசி வந்து 20 வாட்டி சொன்னாலும் வந்து நமக்கு நம்பிக்கை வராது. ஆனால் அப்போ தான் இந்த நான் பிலீவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கடவுளை ஏற்றுட்டு ஹிந்துவார்ன்ட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சொல்கிற வார்த்தையிலே நம்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆணையும் பெண்ணையும் கண்டு ஆண்டவர் வந்து மிகவும் பெருமைப்படுறார். புரியுதுங்களா? ஆச்சரியப்படுறார். அடுத்து ஒன்று பார்ப்போம். மத்தேயு 9:1-8. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். பட்டணத்துக்கு வந்தார். சரி. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சரி. கப்பர்நகூமுக்கு மறுபடியும் வராரு. அந்த இடத்துல வந்து திமிர்வாதக்காரனை கண்டு அவனை வந்து சுகப்படு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? தேங்க்ஸ். அடுத்து ஒன்று பார்ப்போங்களா? லூக்கா 7. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவர் ஊரின் வாசலில் வந்து சமீபித்து போன போது அந்த தாய்க்கு வந்து இருந்தது ஒரே ஒரு மகன் தான். அவங்க ஒரு விதவை. அவங்க வந்து அழுதுட்டு கூக்குரலிட்டு அவர் பின்னாடி ஒரு பெரிய ஜன கூட்டம் வராங்க. அவங்க வரப்போ இயேசு போயிட்டு மன வருத்தப்பட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் போயிட்டு அங்கே சந்திக்கிறார். எப்படின்னா வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நியர்லி ஒரு 4 மணி நேரம் அந்த முன்னாடி இருந்த ஒரு சிட்டியிலேருந்து இந்த நாயின் என்ற சிட்டிக்கு வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் உண்மையான தத்துவம் என்னென்னா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்காரு. எந்த அளவுக்கு அவரோட வாக்கை வந்து அவர் பிளான் பண்ணிக்கிறாருன்னா, அவங்க வர நேரத்தில் கரெக்டாக அந்த நொடியில் அந்த எதிர்க்க இவரும் வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுகவீனம் அந்த இறந்து இருக்கிற அந்த மனுஷனுடைய அந்த பாடையில் இருக்கிற மனுஷனை வந்து போயிட்டு தொட்டு அவனை எழுப்பி அவனை வந்து அவன் தாய்கிட்ட கொடுக்குறாரு. டைமிங் பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா? கரெக்டான டைமில் சூப்பர் டைமிங்ப்பா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் பெஸ்ட் டைமிங். ஏன்னா ரொம்ப தூரம், அதாவது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு நடந்தே வர்றாரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து பேஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து சரியாக வந்து சேர்றாருன்னா, அந்த பாடையை தூக்கிட்டு வந்து அப்படி கிராஸ் பண்ணுற டைமில் கரெக்டாக வேறு சிட்டிலேருந்து வர்றாரு. அதுதான் ஜீசஸோட டைமிங். அடுத்து ஒன்று பார்ப்போங்களா? மத்தேயு 8:23-27. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சரி, கடல் என்ன பண்ணுறாரு? காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. இன்னும் மொத்தம் ஒரு 50 மிரக்கல் போடலாம். ஆனால் அவ்வளோத்தையும் பார்க்க இப்போ நேரம் இல்லை. இந்த 38 வருஷமாக ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், அவன் எந்த குலத்தாண்ட இருக்கான்? பெத்தஸ்டா குலத்தாண்ட இருக்கான். சரிங்களா? அங்கே போகிறார் ஏசப்பா. போயிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். அவன் போயிடுறான். அவன்கிட்ட போயிட்டு பிரச்சனையை கேட்குறாரு.
என்னன்னு சொல்கிறான், அவன் வந்து என்னை உள்ளே போட ஆள் இல்லைன்னு சொல்கிறான். கேட்குறது ஏசப்பான்னு தெரியாமல் அவன் ஏதோ உளறான். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் பரவாயில்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ போயிடு அப்படின்னு சொல்கிறார். அவனும் அதை எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ வந்து என்னை பற்றி பேசணும், இப்போ முடிச்சூர் பற்றி பேசணும், சரிங்களா? முடிச்சூர் வந்து தாழ்த்தப்பட்ட நிலையிலேருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு, சென்னையோட இப்போ வந்து தமிழ்நாட்டோட தலைநகரம் வந்து சென்னை. சென்னைக்கு எது ஒரு தலைநகரம்னா, அட முடிச்சூருக்கு போங்கப்பா சரியாயிடும், ஏதோ இல்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், முடிச்சூர் போங்க யாராச்சும் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முடிச்சூர் மாற முடியும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு உங்கள் சபை குறித்து அநேகர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பு சரியில்லையா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருந்தேன், நிறைய இந்த ஹிந்து மக்களும் அப்புறம் வந்து கேத்தலிக் மக்களும் அப்படி வந்து அநேக விதவிதமான லைஃப் ஸ்டைல்லேருந்து அநேக மக்கள் வராங்க இப்போ சர்ச்சுக்கு. அந்த மாதிரி விதவிதமான மக்கள் வராங்க. இப்போ உங்கள் சர்ச் பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஆனால் வந்து இன்னும் முடிச்சூர் பற்றி அப்படி தெரியல. முடிச்சூரில் இப்படி ஒரு சபை இருக்குது, முடிச்சூர் போங்க. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இத்தனை மிரக்கல் பார்த்தோம், சரியா? இத்தனை மிரக்கல் பார்த்தோம். இத்தனை மிரக்கலில் இத்தனை சுகம் வலிக்கும், இத்தனை வந்து அற்புதத்துலேயும் வந்து எத்தனை அற்புதம் வந்து இயேசு சுவாமி வந்து சபையில் செஞ்சார். ஒரு மனுஷனுடைய இந்த 11வது நம்பர் பாயிண்டில் ஒரு மனுஷனுடைய கை சூம்பி இருக்குது. அதுதான் முதல் முறையாக வந்து இயேசு சுவாமி வந்து போயிட்டு அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த சூம்பட மனுஷனை வந்து கையை நீட்டுறாங்க. அப்படி சபையில் பண்ண வந்து அற்புதத்துக்கு அவரை வெளியில் எடுத்துன்னு போயிட்டு அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அவர் இயேசு சுவாமியை அப்பவே கொல்லணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறாரு, தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஆன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவோட வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார். தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சுகம் அளிக்கவும் மற்ற எல்லா காரியத்தையும் என்னை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறார். அதுதான் இயேசு பண்ணுற முதல் பிரசங்கம், சரிங்களா? அது வந்து அந்த நேரத்தில் தான் வந்து இந்த கை சூம்பின மனுஷனை வந்து விடுதலையாக்குறார். இரண்டாவது வந்து அந்த 4வது ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இயேசு பண்ண 3வது மிரக்கல். முதல் மிரக்கல் வந்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருன்னு சொன்னால் இது வந்து 4வது மிரக்கல், இல்லாட்டி இது வந்து 3வது அற்புதம். இந்த 3வது அற்புதத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பேயை ஓட்டுறார், அந்த கெட்ட ஆவியை ஓட்டுறார் அந்த மனுஷன்கிட்ட இருந்து. அந்த ஓட்டுறதை வந்து எங்கே பண்ணுறாரு? சபையில் பண்ணுறாரு. மற்ற எல்லா அற்புதமும் எங்கேங்க நடக்குது? வெளியில் தான் நடக்குது. மற்ற எல்லா அற்புதமும் எங்கே நடக்குது? வெளியில் தான் நடக்குது. இப்போ இந்த சபையில் கடவுள் அறியாத எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 5% இருப்பாங்களா? வெளியில் இருக்கிறது சதவிகிதம் எவ்வளோ சதவிகிதம்? புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் சபை வந்து இப்போ வந்து அடுத்த வளர்ச்சி, அடுத்த பெரிய பரிமாணம், அடுத்த லெவல் அப்படி போனோன்னா, முடிச்சு ஒரு அடுத்த லெவலுக்கு போனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீங்கள் வெளியில் போகிறப்போ காரில் போகிறீங்களா, ஒரு ஊபரில் போகிறீங்களா, இல்லை ஒரு ஓலாவில் போகிறீங்களா, அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்களா, அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரமாக வராங்களா, அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி சொல்லணும். வீட்டில் வந்து குப்பை வாரம் ஒருத்தங்க வராங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்றைக்கி கூட குப்பை வர ஒருத்தங்க வந்தாங்க வீட்டுக்கு, நாங்கள் குப்பையெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அப்போ மனசு எங்கே முதல்ல போகுது? அவங்களுக்கு ஏதாச்சும் காசு கொடுக்கலாம் அப்படின்னு தான் போகுது. நீங்கள் கொடுக்குற அந்த 50 ரூபா 100 ரூபாவை முக்கியமா, இல்லை வந்து அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் முக்கியமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுடைய முக்கிய தேவை இதுதான். நம்ம கிறிஸ்துவ நிலைமை இதுதான். யாராச்சும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் நான் குறை சொல்ல. என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, முடியாத ஒரு நிலையில், பணம் இல்லாத ஒரு நிலையில், ஏழையாக ஒரு மனுஷியோ நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம நினைக்கிற காரியம் என்னது? அவங்களுக்கு ஒரு 50 100 கொடுக்கலாமா, ஏதாச்சும் ஒரு தயை காமிக்கலாமா அப்படின்னு இருக்கும். நீங்கள் செய்கிறது நல்லது தான், ஆனால் நீங்கள் செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு வேண்டிய முக்கிய தேவை என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ பைபிள் கொடுக்கலாம். ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆடியோ பைபிள் வந்துகிட்டே இருக்கும், கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லாட்டி அவங்கள்ட்ட கதவுகளை பற்றி சொல்லி இந்த ஆடியோ பைபிளும் கொடுத்து, அதுக்கு மேலே நீங்கள் என்ன வந்து உங்களுடைய உதாரத்துவத்தை காமிச்சிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க பேசுகிற கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, நேசிக்கிற கிறிஸ்தவங்களும் அப்படின்னு நினைப்பாங்க.
இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக வந்து கிறிஸ்துவர்களாக ஆனப்புறம் நம்முடைய முழு லைஃப் ஸ்டைலும் இந்த சபைக்குள்ளாகவே நின்றுடுது. நீங்கள் சபையை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் வித்தியாசமே இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் சபையில் வந்து நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணி, எவ்வளோதான் வந்து மிரக்கல் பண்ணி, எவ்வளோதான் காரியங்கள் பண்ணாலும் வெளியில் நீங்கள் அடி எடுத்து வச்சப்புறம் நீங்கள் பார்க்குற நான் பிலீவர்ஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும், அடடா இவங்க நரகத்துக்கு போகிறாங்களே, இவங்க ஒழிந்து போகிறாங்களே, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து நரகத்துக்கு தான் போகிறாங்களே, இவங்கள வந்து எப்படி நம்ம மீட்போம் அப்படின்ற அந்த ஆத்ம பாரம் இல்லைன்னா உண்மையாகவே நம்ம ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன்னா வந்து இயேசு யாரெல்லாம் பார்த்தாரோ அவங்கள வந்து பார்த்து மனம் கசந்து அழுதார். அந்த 38 வருஷம் அந்த வருஷமாக வந்து சுகவீனமாக இருந்த மனுஷனை பார்த்து அவர் சொன்ன காரியம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னார். அப்புறம் வந்து ப்ராஸ்டியூஷனில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து அவர் சொன்ன காரியம், மீண்டும் அந்த பாவத்தை பண்ணாமல் இரு அப்படின்னார். அவர் வந்து அன்பை காமிச்சிட்டு நேசிச்சுட்டு அவர் சொன்ன காரியம், உன் பாவம் நிச்சயமாக மன்னிக்கப்படணுன்னார். நமக்கு உண்மையான ஆத்ம பாரம், உண்மையான கிறிஸ்துவ பயம், உண்மையான கிறிஸ்துவ நேசம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொருவரையும் நம்ம என்ன நினைப்போம், அடடா இவங்க வந்து மறித்து வந்து நரகத்துக்குள்ளே போகிறாங்களே, இவங்களுக்கு நம்ம கடவுளை பற்றி எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு அந்தக்குரிய காரியத்தை செய்வோம். நீங்கள் எல்லாம் வந்து ஒரு பாம். புரியுதுங்களா? இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பாம் எல்லாம் சர்ச்சுக்குள்ளேயே தான் வெடிச்சுன்னு இருக்குது, சபையில் மட்டும்தான் வெடிக்குது. வெளியில் போனால் வந்து இந்த கம்பி மத்தாப்பு மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுது. முன்னாடி வந்து அந்த ஏதோ ஒரு 100 வெடி கொடுப்பாங்க, சின்னதாக மிளகா வெடியா கையில் வச்சே போட்டுடலாம். அதில் 100ல் 50 தான் வெடியும், மிச்சம் 50 கையிலேயே புஷ்ஷுன்னு போயிடும். அந்த மாதிரி அந்த புஷ்ஷுன்னு போகிற அந்த வெடி மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கும். உள்ளே இங்கே பார்த்தா அப்படியே சர்ச்சுக்கு வந்தோடனே கையை தூக்கி எல்லாம் வந்து நல்லா ஆராதனை பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. வெளியில் போனோடனே ஒரு நான் பிலீவரை பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு வசனம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் கொஞ்சம் ஏடா கூடமானது தான், அவன் கண்டிப்பாக நரகம் தாண்டுவாங்க. புரியுதுங்களா? அது ஆத்ம பாரமே இல்லை. இந்த முடிச்சூர் வந்து எப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகும்னா, இங்கே ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னா இந்த 300 பேரும் ஒரு நாளும் 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுங்க, 3650 பேர்கிட்ட ஒரு ஆள் பேசுவீங்க. இன்ட்டு 300 யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சபை எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு 1,00,000 பேருக்கு ஜெபம் பண்ணிடலாம். நீங்கள் வெளியில் கடைக்கு போகிறீங்க, காய்கறி வாங்குறீங்க, அவங்க 10 ரூபான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்காக கடவுளை பற்றி சொல்லிவிட்டு 10 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு அவங்கள நேசிக்கிற மாதிரி காமிச்சிட்டு, இல்லை நேசிக்கிற மாதிரி காமிக்கணும், நேசிக்கிறதா காமிச்சிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். என் தம்பி டேவிட் வந்து ஒரு பாட்டி பற்றி சொன்னான். அவங்க வந்து ஹிந்துவிலேருந்து ரசிக்கப்பட்டாங்களாம். அவங்க வந்து பூ வைப்பாங்களாம் ஒரு காலேஜுக்கு வெளியில். அந்த பாட்டி இறந்தப்போ, ரொம்ப ஏழையான ஒரு பூ விற்கிற பாட்டி இறந்தப்போ 2500 பசங்க அந்த காலேஜ்லேருந்து வந்தாங்களாம். ஏன்னா அந்த பாட்டி சொல்லுவாங்களாம், எனக்கு படிக்க தெரியாதுமா, கொஞ்சம் கூட உட்காந்து பைபிள் படிமா, எனக்கு படிக்க தெரியாதுப்பா, கூட உட்காந்து பைபிள் படிப்பான்னு வாங்கலாம். அப்படி வந்து ஒரு பாட்டி, படிப்பறிவில்லாத ஒரு பாட்டி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சப்போ உங்களால் எவ்வளோ முடியும்? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, பரிசேயர் சதுசேயர் மாதிரி நம்மளுடைய சபைக்குள்ளேயே வந்து கிறிஸ்துவை வச்சுக்கிறோம். இப்போ காரை வந்து இது ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணுறாங்க, கார் ரெடி பண்ணி வீட்டுக்கு வந்தது, அந்த கார் ஓடலைன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? திருப்பி கொடுத்துருவீங்களா காரை? அந்த மாதிரி தான் சபைக்கு வர்றீங்க, பேப்டிசம் எடுக்கிறீங்க, கடவுளை ஏற்றுக்கிறீங்க, சபையில் நல்லா கார் சூப்பராக ஓடுது, அமுத்த ஓடுது. சபையை விட்டு வெளில போனோடனே கார் ஓட மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையை மாறணும், என்னோடய வாழ்க்கையை மாறணும். அநேகரை சந்திக்கிறோம், அநேக நான் பிலீவர்ஸ் தினம் சந்திக்கிறோம், அநேகர்கிட்ட வந்து பேசுகிறோம், ஆனால் கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு மட்டும் பயம். அது ஏன் தெரியுங்களா? சுயம். என்னை பற்றி தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்ற சுயம். அந்த என்னை பற்றி நான் என்ற காரியம் போயிடுச்சுன்னா உண்மையாக நீங்கள் வந்து கடவுளை பற்றி தானாக சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க.
அவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் சரி, நான் முக்கியம் இல்லை. புரியுதுங்களா? அற்புதம் முக்கியம்தான், அது விசுவாசம் முக்கியம்தான், ஹீலிங் முக்கியம்தான், எனக்கு சுகம் முக்கியம்தான். ஆனால் நம்மை குறித்தே வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும், எனக்கு வீடு வேணும், என் கார் வந்துடுச்சு ஃபேஸ்புக்கில் போடலாம். யாரெல்லாம் கார் வாங்குறாங்களோ ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்ம பாரம், எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த ரட்சிப்பு வந்து வெளியில் தெரியணும். இங்கே ஓடுற கார் வெளியில் ஓடணும். அடுத்து ஒன்று பார்ப்போங்களா? மத்தேயு 5:14-16. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி என்ன மூடி வைக்காமல், மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முந்தினத்து வந்து கரண்ட் போயிடுச்சு. எங்கள் ஊரில் கரண்ட்டே போகாது. இங்கே அடிக்கடி கரண்ட்டு போகிறப்ப பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. ஆனால் வந்து முந்தினத்து கரண்ட்டு போயிடுச்சு. என் மனைவி என்ன பண்ணாங்க, ஒரு பெருசாக ஒரு மெழுகு தண்டும் ஒரு பெரிய மெழுகுவத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஏற்றி வச்சாங்க. அப்புறம் இன்னொரு டார்ச் லைட் வாங்கிட்டு வந்தாங்க, அது மேலே வச்சாங்க. ஃபுல் வீடு ஓரளவுக்கு வெளிச்சமாயிடுச்சு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரும்னு தெரியுதா? மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது மலையின் மீது இருக்கிற பட்டணமாங்க? இது மலையின் மீது இருக்கிற பட்டணமா? முடிச்சூர் மலையின் மீது இருக்கிற பட்டணமா? மலையின் மீது இருக்கிற பட்டணமா மாற்றக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே யார் இருக்காரு? இயேசு சுவாமி இருக்காரு. நிச்சயமாக முடிச்சூர் வந்து உங்களால் மாற்ற முடியும். ரொம்ப ஒன்றும் பெரிய ஊர் இல்லை, சின்ன ஊர் தான் அது. நீங்கள் எங்கே போனாலும் யாரையாச்சும் ஆசீர்வதிச்சிடலாம். வழியில் நின்று ஒரு பஜாரில் நின்று ஏதாச்சும் வாங்கிட்டு இருக்கீங்க, ஏழையாக ஒரு மனுஷி வராங்க, அவங்க வேற ஒரு நம்பிக்கையை சார்ந்தவங்க, அவங்கள பார்க்குறீங்க, அவங்களால முடியல, திடீர்னு அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, அதனால தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. எதிர்பாராத காரியங்கள் வித்தியாசமாக ஒன்றுங்க. சர்ச்சுக்கு வந்து நம்பிக்கையாக ஒரு 10,000 ரூபாய் தர மாதிரி யாருமே பார்க்காத ஒரு வேலையில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை செஞ்சுருங்க. அப்போ வந்து சென்னை ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த முடிச்சூர் போனால் மட்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் மனுஷர் வந்து ரொம்ப உதாரணத்துவமாக இருக்காங்க, அங்கே நிறைய கிறிஸ்டியன்ஸ் போல் இருக்குது அப்படின்வாங்க. யாரை பார்த்தாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, வர வீட்டுக்கு வந்து யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் கடவுளை பற்றி சொல்லணும். மலையின் மீது இருக்கப்பட்ட பட்டணம் என்ன பண்ணது? மறைந்திருக்க மாட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நம்மை சார்ந்தே ஊழியங்கள் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரேயர், சண்டே சாட்டர்டே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாம் வந்து நமக்கு தான் இருக்குது. அது இல்லாமல் பிரியாணி இருக்குது, வேறு சாப்பாடு இருக்குது. ஸோ வந்து நம்ம சார்ந்தே எல்லாமே இருக்குது. நம்மளே சாப்பாடு போட்டுக்கிறோம், நம்மளே சாப்பிட்டுக்கிறோம், விச் இஸ் ஆல் குட், எல்லாம் நன்மை தான். ஆனால் அந்த வெளிச்சம் என்ன பண்ணணும்? வெளியில் பிரகாசிக்கணும். என் மக கேப்ரியலா இருக்கா, சின்ன பொண்ணு தான், ஆனால் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவளுக்கு வந்து வார்த்தை வந்து ரொம்ப நல்லா தெரியும், நல்லா பைபிள் படிப்பாள், நிறைய விஷயம் அவளுக்கு வந்து வேதத்தில் வந்து தெரியும், வேதத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவகிட்ட ஒரு நாள் தூங்க வச்சுட்டே இருந்தேன். அவகிட்ட சொன்னேன், கேபி யூ ஷுட் பிகம் த லைட் அப்படின்னு. கேபி நீயே வந்து அந்த ஒளியாக மாறிடணும் அப்படின்னு. அப்போ வந்து அவள் வந்து உடனே என்கிட்ட கேட்டால், அப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இயேசு சுவாமி தான் ஒளி, நம்ம ஃபுல்லாக ஒளியாக மாறக்கூடாது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இயேசு சுவாமி எங்கே இருக்கார்? இருதயத்தில் இருக்கார். அப்படின்னா இருதயத்தில் இருக்காருன்னா அவர் ஒளினா என்ன ஆகும்? உன்னோட இருதயம் வெளிச்சமாகும். உன்னோட இருதயம் வெளிச்சாச்சுன்னா உன்னோட மொத்த சரீரமும் என்ன ஆகும்? உன் மொத்த சரீரமும் வெளிச்சமாயிடும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்களே அந்த ஒளியாக மாறிடணும். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. இயேசு சுவாமியை பற்றி நம்ம படித்தோம், யோவான் 1 பற்றி படித்தோம். யோவான் 1 என்ன போட்டிருந்துச்சு? அவரே அந்த ஒளின்னு போட்டிருந்துச்சு. இப்போ அவரே அந்த ஒளியாக இருந்தவர் இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்களே அந்த ஒளின்றாரு. மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகிறப்போ உங்களுடைய கையின் காரியங்களை ஆண்டவர் பார்ப்பார். உங்கள் ஒளி வந்து எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு, நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை கடவுளுக்குள்ளாய் கொண்டு வந்தீங்க, எத்தனை பேர்கிட்ட கடவுளை பற்றி சொன்னீங்க, எத்தனை பேர் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமாக கேட்பார். அதுதான் வந்து உங்களோட ஊழியம், அதுதான் உங்களோட அழைப்பு, அதுதான் உண்மையான ஜீவியம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, கிறிஸ்துவம் என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஊழியமாக ஆயிடுது. அந்த 1 மணி நேரம் நீங்கள் போயிட்டு ஊழியம் பண்ணிங்கன்னா அது போதும்னு நினச்சிடுறீங்க. அப்படி இல்லை.
ஊழியமாக இருக்கக்கூடாது, அது ஒரு வாழ்க்கை நடைமுறையாக இருக்கணும். நீங்கள் நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, ஃபோனில் இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் எது பண்ணாலும் சரி, அது மூலிமா யாராச்சும் வந்து கடவுளுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு நினைக்கிறது தான் வந்து உண்மையான ஊழியம். அதுதான் நிஜ ஊழியம், அதுதான் நிஜ கிறிஸ்துவன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன ஆகணும், நீங்கள் வந்து அந்த ஒளியை மட்டும் பெறக்கூடாது, நீங்களே அந்த ஒளியாக மாறணும். அடுத்த ஒரு வசனம் படிப்போங்களா? யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119, 9-12. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும், என்னை உம்முடைய கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். போதியும். இந்த ப்ரீச்சிங் இன்னைக்கு இப்போ பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த 40 நிமிஷம் பண்ணுறேன் இல்லைங்களா, நான் எத்தனை வசனம் பேசியிருப்பேன்? ஒரு 20 வசனம் பேசியிருப்பேன், அவ்வளோதான். இதே நீங்கள் அனுதினமும் ஒரு 4 சாப்டர் படித்தா போதும், ஒரு வருஷத்தில் வேதத்தை முழுமையாக முடிச்சிடலாம். 4 அதிகாரம் படித்தா போதும், ஒரு நாளைக்கு அனுதினமும் 4 அதிகாரம் படிச்சிங்கன்னா வேதத்தை முதல்ல ஆதியாகமம் 1 கடைசி வரைக்கும் ஒரே வருஷத்தில் முடிச்சிடலாம். அப்படி நீங்களே படிச்சிங்கன்னா எவ்வளோ ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார், எவ்வளோ நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த மாலை போட்டிருந்த மனுஷன்கிட்ட நான் சொன்ன காரியம் ஞாபகம் இருக்குங்களா? நேர் வழியாக போகிறோம், வலது புறமாக திரும்புகிறோம், இடது பக்கமாக திரும்புகிறோம். யார்கிட்ட கேட்போம்? இறந்தவங்க கிட்ட கேட்போம், உயிரோடு இருக்கிறகிட்ட தான் கேட்போம். ஆண்டவருடைய வசனம் என்னது? உயிரோடு இருக்கிற வசனம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஜீவன் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் இருக்குது. படிக்க படிக்க ஜீவன், அதிகமான ஜீவன். சரிங்களா? வேதத்தை படி ஒரு பாத்திரம் நிரம்பி இருக்குதுன்னா, வேதத்தின் படி ஒரு பாத்திரம் நிரம்பி இருக்குன்னா, இது வரைக்கும் இருக்கிறதில்ல நிரம்பின பாத்திரம், அப்படியே வழிஞ்சு ஓடுறது தான் நிரம்பின பாத்திரம். அப்படி வந்து ஜீவ ஊற்று நம்மக்கிட்ட இருந்து புறப்பட்டு வரணும். நீங்கள் வார்த்தையை படிக்க 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 படிக்க, ஆதியில் வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. யோவான் 1:1. சரிங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ண வந்தவங்க கிட்ட சொன்ன நான் 3 காரியம் சொன்னேன், அதை மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன காரியம், நீங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் ஒரு மகள்னா, நீங்கள் ஒரு ஆண்டவருடைய மகள், இல்லை நீங்கள் ஒரு ஆண்டவருடைய மகன். 3வது காரியம் நீங்கள் மறக்கவே கூடாது, நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷித்த ஒரு மனுஷன், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆண்டவருக்கு விசேஷித்த மனுஷி. இப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிடுதுன்னா, நான் நல்லா படித்து நல்ல வேலையிலேருந்து நல்லா சம்பாரித்து நல்ல வீடு வச்சுருந்தேன்னா நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன். இதே வந்து நான் வந்து ஒரு வீட்டில் வேலை பண்ணி எனக்கு கம்மியாக காசு இருந்து ஒரு சின்னதாக வேலை பண்ணேன்னா நான் வந்து கூனி குறுக்கி நடக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட வேலை இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பதவி இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட வந்து உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கணும்? நான் வந்து ராஜாவோட பிள்ளைன்னு இருக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய மேனேஜர் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டான், பிரபு உன்னை பற்றி நான் வந்து ஒரு நல்லதாக ஏதாச்சும் எழுதி அனுப்புவா அப்படின்னு கேட்டான். ஒரு அப்ரிசியேஷன் எழுதி அனுப்புவான்னு கேட்டான். அப்போ வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் வந்து ராசி. அவன்கிட்ட நான் சொன்னேன், ஜார்ஜ் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு. அவன் நினச்சிட்டான், ஓ இந்தியாவில் ஒரு ராஜாவோட பையன் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டான். அப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா மை ஃபாதர் இஸ் த கிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து இந்த உலகத்துக்கே வந்து ராஜா அப்படின்னு. ஓ அதை சொல்கிறியா அப்படின்னா. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு புறஜாதி மனுஷன், அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு உயர்வும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த தலையை நிமிர்த்தி நடக்கிறதும் உங்கள் கையில் இருக்க காசுனாலேயோ, உங்கள்கிட்ட இருக்க பதவியினாலேயோ, நீங்கள் இருக்க வீடுனாலேயோ
இல்லை நீங்கள் செய்கிற காரியங்கள்னாலே வரக்கூடாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய விசேஷித்தவன், நான் ஆண்டவருடைய மகன், நான் ஆண்டவருடைய மகள் அப்படி சொல்கிறதுல தான் வரணும். அது எப்போ வரணும்னா நீங்களே ஒரு வார்த்தையாய் மாறணும், நீங்களே வந்து ஒரு வெளிச்சமாய் மாறணும். 3 காரியத்தை பற்றி பேசணும். ஒன்று வந்து உங்களுடைய சொந்த வாழ்க்கை, இன்னொன்று வந்து இந்த சபையோட வாழ்க்கை, இன்னொன்று வந்து முடிச்சூர். இந்த 3மே ஒன்றா கனெக்டட். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேதம் படிக்கிறீங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு எத்தனை பேரை நீங்கள் வந்து ஆயத்தப்படுத்துவீங்க, எத்தனை பேரை வந்து ஆயாதப்படுத்துவீங்கன்னு இருக்கும். அநேகரை வந்து நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வரணும். 2வது, நீங்கள் அப்படி பண்ணுறப்போ இந்த சபைக்கு தானாக மனுஷர் வந்து சேருவாங்க. அப்படி இந்த சபைக்கு அதிகமாய் மனுஷர் வர வர நீங்கள் மறுபடியும் வந்து இந்த வெளியில் போயிட்டு, இந்த கம்யூனிட்டியில் போயிட்டு, இந்த முடிச்சூரில் போயிட்டு அநேகரை வந்து நீங்கள் ஆசீர்வதித்து, அநேகருக்காக ஜெபம் பண்ணி, அநேகர் கிறிஸ்துவை குறித்து சொல்கிறப்போ இந்த சென்னையில் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, முடிச்சூருக்கு போங்க, உடம்பு சரியில்லையா, சரியாயிடும். முடிச்சூருக்கு போங்க, கஷ்டமாக நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க. முடிச்சுக்கு போங்க, யாராச்சும் ரோட்டில் யாராச்சும் ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. இந்த முடிச்சூர் என்ற இடத்தை வந்து இந்த சபையை கொண்டு, உங்களை கொண்டு ஆண்டவர் வந்து அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஈனமாய் இருந்த ஒரு கலிலேயாவில் எப்படி இயேசு சுவாமி வந்தப்புறம் அந்த இடமே மாறி அந்த இடத்துடைய நிலைமை மாறிச்சோ, அந்த மாதிரி முடிச்சூர்னா வந்து வெள்ளம் வரும்ப்பா, முடிச்சூர்னா வந்து கஷ்டம் வரும்ப்பா, முடிச்சூர்னா வந்து வீடு இழந்துருவாங்கப்பா, கஷ்டமான நிலைமைப்பா அப்படின்ற நிலைமை மாறி முடிச்சூருக்கு போனால் வந்து சுகம் கிடைக்கும், முடிச்சூருக்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், முடிச்சூருக்கு போனால் மக்கள் யாராச்சும் ஒருத்தங்க ஜெபம் பண்ணுவாங்க, முடிச்சூருக்கு போனால் வந்து உங்கள் யாராச்சும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க, ரொம்ப உதாரத்துவமான ஒரு ஜனம் அப்படின்வாங்க. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் கலிலேயாவில் இயேசு செய்த காரியங்களை உங்களாலும் செய்ய முடியும். ஜெபம் பண்ணலாங்களா? நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே வார்த்தையும் நீரே ஒளியுமாயிருந்தீர். அப்படியாய் சுவாமி, நீர் எங்களை பார்த்து சொல்றீங்க, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரத்தி. ஆண்டவரே, எங்களை வார்த்தையாய் நீங்கள் மாற்றுங்க, எங்களை ஒளியாய் நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே, நீர் செய்த எல்லா அற்புதத்தையும் சுவாமி நீர் ஆண்டவரே வெளியிலே செய்தீர், நீர் நடந்து போகும்போது செய்தீர், ஆண்டவரே நீர் மனுஷரோடு இருக்கும்போது செய்தீர், நீர் திருமணத்தில் இருக்கும்போது செய்தீர், ஆண்டவரே நீர் மனுஷரை தேடி சென்று ஜெபம் செய்து சுகம் கொடுத்தீர். அப்படியாய் சுவாமி, உமக்காய் ஓடுகிற ஜனமாய், உமக்காய் ஊழியம் செய்கிற ஜனமாய், சபையில் மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே வல்லமாய் ஜெபிக்கிற ஜனமாய் இல்லாமல் சுவாமி வெளியிலும் சுவாமி அநேகருக்காய் ஜெபிக்கிற ஜபமாய் நீர் எங்களை மாற்றுங்க. எங்களை குறித்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அமைந்து விடாமல் உம்மை குறித்து எங்களுடைய வாழ்க்கை அமைய நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே சுவாமி இந்த வார்த்தைகளை உங்களுடைய கரங்களை கொடுக்கிறேன். இந்த வார்த்தை 30, 60, 100 கனி கொடுக்கும்படி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.